இ. சு. முரளிதரனின் கடவுளின் கைபேசி என்ற சிறுகதை தொகுதியில் ஏபி ப்ளஸ் குருதியும் நீலநரியும் என்ற கதையோடு நான் கேஷிகன் இளமுருகநாதன். மக்கட்தொகை பெருக்கத்தின் அவதிக்கு அயல்நாட்டார் ஆதரவோடு த.இ.க. திட்டத்தை நீலநரி தேசம் நடைமுறைப்படுத்தியது. தகுதியான இல்லங்களை கட்டமைத்தல் என்ற நீலநரி தேசத்தின் திட்டத்தினை தனி குடித்தன இச்சைகள் களையெடுப்பு என்று விசமிகள் திரித்து கூறிய தருணத்தில் சற்றே மனச்சோர்வு ஏற்பட்டாலும் திட்டத்தின் வெற்றி அபாண்டமான குற்றச்சாட்டினை செலவை செய்துவிட்டது. நீலநரி தேசத்தில் தொன்மை இனக்குழுமத்தின் பண்பாட்டு காப்பகம் என கருதப்படும் இசை நகரத்தில் முதன்மை நெடுஞ்சாலையொன்றின் ஓரத்தில் நுளம்புகளின் தொழிற்சாலையாக கழிவு நீர் தேங்கிய குட்டையில் காகம் ஒன்று தாகம் தணித்தது. அவலம் தோய்ந்த முகத்திற்கு உரிமமுள்ள அந்த காகம் அருகிலிருந்த வேப்ப மரத்தின் கிளையில் சென்று அமர்ந்து கொண்டது. மரத்தினடியில் சுருண்டு படுத்திருந்த நாய் கிளையிலே சொண்டுகளை தீட்டியவாறு அமர்ந்திருந்த காகத்தை துயரத்தோடு பார்த்தது. வசீகரமான புகழ் மொழிக்கு மயங்கி வடியை தவறவிட்ட காகத்தின் அறிவீனத்தை எண்ணி பெரிதாபப்பட்டது. நரியின் அதிர்ஷ்டத்தினை வியந்தது. வடை நரிக்கே உரித்தாகும் என்று நாய் முன்னரே தீர்மானித்து விட்டது. நாயின் முத்தீர்மானத்தை வடிவமைத்த பின்புலங்கள் அந்த வடைக்கான கோதுமை மீத்தேசம் ஒன்றினால் ஆசீர்வதிக்கப்பட்டது. காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட மீத்தேசம் அதிகார மேலாண்மையில் கால்புற்று பிரபஞ்ச அமைதியை உயர் மூச்சாக கொண்டு இயங்கி வருகிறது. அக்கிரமிப்பு போரிலும் ஆயுத குவிப்பிலும் ஒவ்வாமை கொண்டு ஒதுங்கி பிறர் விவகாரங்களில் மூக்கினை நுழைக்காத நயத்தகு நாகரிகத்தின் உறைவிடமாக உள்ளது. நரியின் தொனி கர்ச்சனைக்கு சமாந்தரமானதென நிறுவிய நாளிலே பிரபஞ்ச நீதி சபையில் சுழல் நாற்காலி ஒன்றை வழங்கி கௌரவித்தது. நரியின் வாலிலே முள் தைத்த போது கண்ணீரை ஆறாக ஓடவிட்டது. எனினும் கடல் நீர் மட்டம் உயர்ந்து தேசத்திற்கே ஆபத்து நேரலாம் என்ற நல்லெண்ணத்தில் அழுகைக்கு வேகத்தடை போட்டது. அசைவ நாடுகளின் தலைவர்கள் கோழி புரியாணி புசித்து மதுவரியில் தள்ளாடுகையில் உயிர்களின் குரல் வலை நெறிப்புக்கு எதிராக தாய்மை உணர்வோடு எக்ஸ்ட்ரலார்ஜ் சைஸில் அறிக்கை தயார் செய்கிறது. நல்குறவு தேசங்களுக்கு உற்பத்திகளை நகர்த்தி அம்மக்களின் கனவுகளை அகலப்படுத்தி மகிழ்கிறது. நீலநரி தேசத்தார் குறைக்க நொடியல் அரிசி போன்ற மரபு வழி உணவு பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட போது ஆரோக்கிய நெறியில் நகர்த்த மிக உற்பத்தியான கோதுமையினை நல்கி ஈகையின் உயர்வை வெளிப்படுத்தியது. இத்தகைய கீர்த்தி மிகு தேசத்துடன் நரி நட்புறவு பூண்டிருந்தால் அத்தேசத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமையால் தயாரிக்கப்பட்ட வடை நரிக்கு உரித்தாக வேண்டும் என இறைவன் வரமளித்திருந்தார். அறவுணர்வு குவிந்த நியாயவியலை விற்பனையூடாக சுவர்க்க வாசலை திறக்கும் கடவுச் சொல்லை கடவுளிடம் பெறும் எத்தனத்தோடு சாம்பசிவம் பல்பொருள் அங்காடி சேவையாற்றி வருகிறது. நீலநரி தேசம் சுய உற்பத்திகளை பெருக்கி மக்கள் வாழ்வை மேம்படுத்த நெடுஞ்சாலையொன்றினை மூடிய காலத்தில் சாம்பசிவம் சிறுபட்டி கடையினை வைத்திருந்தார். இன்று எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் வழங்கும் வெள்ளமையோடு திகழ்கிறார். நெடுஞ்சாலையை மூடிய அரசின் கருணையை வியந்து இசை நகர மாந்தர் நோன்பிருந்தனர். மெய்சிலிர்த்த அரசு கடற்கலம் ஒன்றில் பிரசாதத்தை அனுப்பி வைக்க நோன்பிருந்தோர் நீண்ட வரிசையிலே நின்று துன்புற நேரிடலாம் என்று ஆள்வோர் பிரதிநிதிகள் மாற்று நுட்பங்களை கையாண்டனர். அத்தகைய நுட்பம் ஒன்றின் ஆற்றுப்படுத்தலால் சாம்பசிவத்தின் பெட்டி கடைக்கும் 5 மூடை பிரசாதம் பிரசன்னமானது. இதனால் ஏற்கனவே கடைக்குள் வீற்றிருந்த 2 மூடை வெள்ளை பூண்டு வெளிநடப்பு செய்தது. குண்டு சத்தங்களையும் வாய்வு தொல்லை சத்தங்களையும் பிரித்தறியும் பயிற்சி படையினருக்கு நிறைவுற்ற நாளொன்றில் சாம்பசிவ முதலாளி வெள்ளை பூண்டை மலிவு விலையில் தன் நிரந்தர வாடிக்கையாளர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இசை நகர மக்கள் நடைபயிற்சியால் தேக ஆரோக்கியம் பெற வேண்டும் என்ற குறிக்கோளில் வாகன எரிபொருளை தடை செய்த அரசை பாராட்டி மாநாடு நிகழ்த்த மக்கள் திட்டமிட்ட தருணத்தில்
பெருமையினை விரும்பாத நீலநெறி தேசம் நெடுஞ்சாலையை திறந்துவிட்டது. நெடுஞ்சாலை மூடப்பட்ட காலத்தில் சாம்பசிவத்தின் பெட்டிக்கடை விருத்தியடைந்து சாம்பசிவம் பல்பொருள் அங்காடியாக மாறியதால் இசை நகரமும் உச்சமான முன்னேற்றம் கண்டிருக்கும் என நிறுவிய ஆய்வாளர்கள் கலாநிதி பட்டங்களால் கௌரவிக்கப்பட்டனர். இத்தகைய இரும்பூது மிக்க சாம்பசிவம் பல்பொருள் அங்காடியில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட உளுந்தினால் தயாரிக்கப்பட்ட வடை என்பதால் நரித்தே உரித்தாக வேண்டும் என தேவதைகள் ஆசி வழங்கியிருந்தார்கள். அதிகாரம் எந்த வடிவத்தில் இருப்பினும் தகர்த்துவிடும் சிந்தனையின் உள்நீரோட்டம் சலசலக்கும் அந்த உயர்கல்வி நிறுவனத்தில் இளமாறனும் பயின்றான். ஆதிக்கத்தின் பிரிதொரு வடிவம் என பகிடிவதையை இனங்கண்டு ஒதுக்கியதால் புதுமுக மாணவர்கள் அடர்மீசை, புதுச்சப்பாத்து, இடுப்புப்பட்டி சகிதம் உள்நுழைவர். ஒற்றுமையின் ஆன்மா உயர்கல்வி நிறுவன உறுப்பினர்களிடையே பகிரப்பட்டிருந்தது. நரியின் நேரடி நெறிப்படுத்தலில் படையினர் மாணவரோடு நட்புடன் நடந்து கொண்டனர். தூரத்து முழக்கங்களால் இசை நகரம் சோபை இழந்ததால் மாணவர்கள் கொண்டாட்டங்களை புறந்தள்ளினர். மதுபானங்கள் கேட்பாரற்று போயின. சில்லறை கடைகளில் சிகரெட் விற்பனை வீழ்ச்சி கண்டது. அரோகரா திரையரங்கில் 8 லட்சத்திற்கு கொள்வனவு செய்து 23 லட்சம் ஆதாயம் தேட முற்பட்ட இளைய தளபதியின் படம் அன்று தோல்வி கண்டது. கைபேசி கோபுரத்தின் வடிவ மறியாத சந்ததியொன்று கல்வி பயின்றதால் மார்ட்டின் கூப்பருக்கு மரியாதை குறைவு உண்டாயிற்று. இருவட்டு விற்பனை லாபமற்றதால் புத்தக விற்பனை கூடங்கள் புத்துயிர்த்தன. அதிகார நுண்ணரசியலை அறிய வழிகாட்டும் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றின் மாணவனான இளமாறனால் தான் அந்த வடைக்கான எண்ணெய் கொள்வனவு செய்யப்பட்டதென்பதால் வடை நரியின் வாய்க்கே வசமாக வேண்டும் என அண்டங்காக்கைகள் சங்கம் பிரார்த்தனை செய்திருந்தது. தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து வீண் பொழுதுபோக்காத புவனேஸ்வரி பாட்டி வீட்டுத் தோட்டம் செய்வதில் விருப்புடையவர். துரித உணவுகளில் வெறுப்புற்று மறுநாள் அதிகாலையில் அப்பம் கூட அந்தி நேரத்திலே முன்னாயத்தங்களை மேற்கொள்வதில் சிறப்பு தேர்ச்சி மிக்கவர். பேராசிரியர் பூந்தமிழன் எழுதிய சிலப்பதிகாரத்தில் புரோயிலர் கோழி வளர்ப்பு என்ற கட்டுரையை படித்து பாண்டிய மன்னனின் மாரடைப்புக்கான முகாந்திரத்தை உணர்ந்து வீட்டுத் தோட்ட காய்கறிகளை சமைத்து வருகிறார். நெடுஞ்சாலை மூடப்பட்ட காலத்தில் பெனங்கல்லியால் செலவை செய்த சிவப்பு சேலையை உடுத்தி கொண்டு தெருவிலே பயணிக்க காளியொன்று நிறக்குருடாக இருந்த போதும் துரத்தியதால் அன்று முதல் சாம்பசிவத்தின் பெட்டிக்கடையில் விற்ற கள்ளிமரச் சாம்பலை செலவை தூளாக பயன்படுத்தினார். எனினும் நெடுஞ்சாலை திறக்கப்பட்ட காலத்தில் சர் எக்ஸல் விளம்பரத்தினால் இலகுவாக கவரப்பட்டார். ஊரடங்கு தளர்த்தப்படும் நேரமான பகல் 5 மணிக்கு முன்னர் கூவி மக்களின் உறக்கத்தை கெடுக்கும் சேவல்களுக்கு நரியின் அரசு வரி விதித்ததால் சேவலை கோவிலுக்கு நேர்ந்துவிட்டு ஆலய நிர்வாகத்தை வெறிகட்ட வைத்தார். சனிக்கிழமைகளில் காகத்திற்கு உணவு படைத்தல் இருப்பினை தக்க வைக்க உதவும் என்று நம்பி விரதத்தினை பூர்த்தி செய்ய வடை சுட்டுக் கொண்டிருந்த போது காகத்திடம் வடையை பறிகொடுத்தார். இத்தகைய குணாம்சங்கள் நிறைந்த புவனேஸ்வரி பாட்டியால் சுடப்பட்ட வடை நரிக்கே உரித்தாக வேண்டும் என சனிக்கிழமை விரதபலன் குறித்த நூலில் இடம்பெற்றதாக சனீஸ்வரன் கோயில் குருக்கள் பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார். வேப்ப மரத்தின் அடியிலே படுத்திருந்த நாய் ஈனமான குரல் எடுத்து காகத்தை நோக்கி ஊளையிட்டது. காகம் சலனமற்றிருந்தது. அதன் பார்வையோ தூரத்திலே நாட்டப்பட்டிருந்த பெரியதொரு பதாகை மீது பதிந்திருந்தது. அடைமலை பொழியும் போது நீலநெறி உரையாற்றி கொண்டிருக்க அனைத்து மிருகங்களும் அமைதியாக கேட்ட வண்ணம் அமர்ந்திருப்பதாக அப்பதாகை ஓவியம் காணப்பட்டது. அடைமலையிலும் கரைந்து போகாத சாயத்தையே இந்த நெறி பூசியிருக்கிறது என்ற காகத்தின் முணுமுணுப்பு காற்றிலே கரைந்த போது வேப்ப மரத்தின் அடி நாய் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தது.